Friends, welcome to Chandni Vlogs. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மஷ்ரூமை நல்லா தண்ணில அலசி நல்லா எடுத்துக்கணும். சரிங்களா? வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் வாட்டர்ல வந்து வாஷ் பண்ணோமா மஷ்ரூமை. இப்போ வந்து ஹாட் வாட்டர்ல ஒரு வாட்டி அலசி எடுக்க போறோம் फ्रेंड्स. மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டு நல்லா பீஸா கட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்லைஸா. சில்லியை கொஞ்சம் ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க, முழுசாக கட் பண்ணாமல் ஆஃபாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வச்சு இப்போ ஒரு வானல் வச்சுருக்கோம். அது சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் எவ்வளோ தேவையான அளவோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ பாருங்கள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். அது நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஆனியன், சில்லி போட போகிறோம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணணும். அது கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். அது இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா புதினா, அந்த புதினாவை இப்போ போட போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த எண்ணெய் பிரிஞ்சு வருதுனால தெரியுதா, எண்ணெய்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்துருக்கு. ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. தேவையான அளவு வந்து நான் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன் மிளகாத்தூள். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கரம் மசாலா, அதுவும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் மசாலா, அதுவும் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர், அது 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு மசாலாலாம் கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரைஸ்
நம்ம ரைஸ் வாஷ் பண்ணி நம்ம ஒரு டம்ளர் அளவு எடுத்துக்கணும்னா அது 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். நான் வந்து ஒரு 500 எடுத்திருப்பேன். 500 ml தயிர் எடுத்திருக்கேன். நம்ம சுடுதண்ணியில் வந்து மஷ்ரூமை வந்து வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எடுத்து இப்போ நம்ம இந்த மசாலா கூட ஆட் பண்ண போகிறோம். அப்போ தான் அந்த மசாலாவோட ஃப்ளேவரெல்லாம் போய் மஷ்ரூம் கூட சேர்ந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாலாம் மஷ்ரூம் நல்லா ஆட் ஆகும். நான் இந்த அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு டம்ளரு. இதுவே 2 பேர் சாப்பிட்லாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு அரிசி எடுத்துக்கோங்க. இது ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் நார்மல் அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா வந்து குக் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா? இந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும் மஷ்ரூம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குங்களா? நான் இந்த டம்ளரில் வந்து 1 டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன். இப்போ 2 டம்ளர் அரிசி ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி நம்ம ரைஸ் கழுவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நான் எந்த ஒரு கலர் மிக்ஸ் பண்ணலை. இது கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அந்த தண்ணி கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் அந்த தண்ணியை வந்து கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதிக்க வருதா? இப்போ நம்ம ரைஸ் போடலாம். பாருங்க, ரைஸ் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ரைஸ் போட்டு கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கலக்கி விடாமல் அப்படியே விட்டுடலாம். வாஷ் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. பார்த்தாலே தெரியும். தண்ணி எல்லாமே இப்போ ரைஸ் வந்து குக் ஆகிட்டுருக்கு. பாருங்க, தெரியுதுங்களா? தண்ணீர்லாம் இல்லை. இப்போ அப்படியே பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட போகிறோம்.